அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18/5, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 4ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி. காலையில் 5:58 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, உத்திராட நட்சத்திரம் என்று போடுவோம். அப்போது சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 மணி வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை, 10:30 11:30 வரை, சாயங்காலம் 3:00 4:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலரு. தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். நீங்கள் சாப்பிடக்கூடியது கோதுமையில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் உணவாக, காலை டிஃபன். இன்றைக்கி ஜோதிட படத்தில் இல்லையா, சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உறவினர் பலரின் உதவியை பெறுவோராக இருப்பார். தாயாரை பிரிந்து வாழ்பவராக இருப்பார். இவர் தந்தையின் சொத்து வரப்பெற்றவராக இருப்பார். அவருக்கு அப்பாவோட ப்ராப்பர்ட்டி சேரும். அதே மாதிரி அரசாங்க ஆதரவு உடையவராக இருப்பார். அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், எல்லாம் அரசியல்வாதிகளோட தொடர்புகள் இருக்கலாம். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அரசாங்கத்தினோட தொடர்பு உதவி உடையவராக இருப்பார். இரும்பு, மரம், எண்ணெய், கழிவுப் பொருள், அதாவது ஸ்கிராப்பு சொல்கிறோம் இல்லையா, பலசருக்கு, இன்சூரன்ஸு, தலைச்சுமை, கீழ்நிலை ஊழியம் போன்ற வகை தொழில்களால் ஜீவனம் செய்வோராகவும் இருப்பார். இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி மேசராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே காரியம் கைகூடும். திருட்டு பயம், வீண் கவலை உண்டாகின்றது. மனைவியுடன் வீண் மனத்தாங்கல் ஏற்படக்கூடும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படும். கடன் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கிறது. மக்கள் சொல்படி நடக்கின்றனர். அடுத்து ரிஷபராசி. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அனாவசியமான கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களின் விரோதம் உண்டாகக்கூடும். அதே மாதிரி சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போய்விடுவதால் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். மருத்துவ செலவு சற்று அதிகமாக இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மனைவி, மக்கள் தொல்லை கொடுப்பவர்களாக இருக்கின்றனர். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களும் எதிரிகளாக மாறுகின்றனர். மேலதிகாரிகள் உதவிகரமாக இருந்தால் சிப்பந்திகள் பிரச்சனை ஒன்று பண்ணுவாங்க. கொலிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களால பிரச்சனை உண்டாகிறது. பிரயாணத்தினால் மன அமைதி உண்டாகின்றது. அடுத்து கடகராசி. வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் வழக்கு விவகாரங்களிலும் வெற்றி கிடைக்கின்றது. பொருள் வரவு உண்டாகின்றது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கியிருப்பதால் மன அமைதி ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபம் வருகின்றது. குடும்பத்தில் குதூகலம் நிலவுகின்றது. அடுத்து சிம்மராசி. எண்ணிய காரியங்கள் சற்று தாமதத்திற்கு பின் நிறைவேறுகின்றது. பணவரவு இருந்தாலும் செலவு கட்டுக்கடங்காமல் போகின்றது. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படுகின்றன. சகோதரர்கள் பொருட்டு பண செலவு அதிகரிக்கின்றது. அடுத்து கன்னிராசி. தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும்.
மேலதிகாரிகள் கோபம், அவங்களால சின்ன பிரச்சனைகள், அவர்கள் கோபப்பட்டு பிரச்சனையை உருவாக்குகின்றார்கள். பண விரயம், தொழிலில் கெட்ட பெயர் ஆகியவை உண்டாகின்றது. வீட்டிற்கு வெளியே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள் வந்தவுடன் மன அமைச்சியும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகின்றது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. வண்டி வாகனங்களை மெதுவாக செலுத்தவும். உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். பொருள் நஷ்டம் ஏற்படலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். எச்சரிக்கையுடன் இருந்தால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து விருச்சிக ராசி. மனைவி, தாயார் அல்லது சகோதரி ஆகிய பெண்கள் மூலம் பணவிரயம் ஏற்படும். செய்யும் தொழிலில் நன்றாக நடப்பது போல் தெரிகிறது, ஆனால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மனைவியுடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. பிரயாணங்களை விலக்குவது நல்லது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. நண்பர்கள், விரோதிகள் ஆகிய இரு தரப்பினராலும் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கின்றன. எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுகின்றது. எதிரிகளும் நண்பர்களாகின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து மகர ராசி. அரசாங்கம், அரசியல்வாதிகளால் தொல்லை ஏற்படுகின்றது. பணத்தட்டுப்பாடு, வீணலைச்சல், உடல்நிலை பாதிப்பு ஆகியவை ஏற்படும். வெளியில் தொல்லைகள் இருக்கின்றன, ஆனால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியுமே இருக்கின்றது. குடும்பத்தினரின் உதவியும் ஆதரவும் இருந்து வருகின்றது. அடுத்து கும்பராசி. வெளியூர் பிரயாணங்களும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படுகின்றன. செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் போனாலும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது. கவலைகள் குறைகின்றது. எதிர்பாராத வகையில் பணம் வருகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.